ஹலோ பட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்களால் நடத்தப்படும் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறையா நம்ம பெண்கள் நடத்திட்டு இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு ஆண்கள் நடத்துகிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் அம்மாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பலப்பற்றை மாரியம்மன் கோயில்னு ஒரு கோவில் வரும். அந்த கோவிலை ஒட்டி உள்ள நம்ம சந்தில் போனோம்னா அண்ணன் கடை வரும். இப்போ நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ட்டே வந்துட்டோம். இதான் ரைட் சைடு போலீஸ் ஸ்டேஷனு. அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா இதான் பலப்பற்றை மாரியம்மன் கோயில். அதை ஒட்டி அப்படியே உள்ள ஒரு சந்து போவோம். அந்த சந்தில் டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பிரியாணி சென்டரு, சிக்கன் சென்டர் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் மெஸ் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. இதேப்பா சந்து பூந்தா பூந்து போயிட்டு இருக்கிறீன்னு அப்படி பார்ப்பீங்க. ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா சந்து பூந்துன்னா நிறைய 4-5 கடலை கூட தாண்டி போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் பிரியாணி சிக்கன் சென்டரு. அப்படியே வாங்க, அப்படியே நம்ம ஹோட்டல் உள்ளே போயிட்டு நம்ம மீதியை பேசலாம். அப்படியே வண்டி ஓரம் கட்டிட்டேன். நான் உள்ளே போனோன்னே நல்லா தெய்வீக கலையாக விநாயகர் இருந்தார். விநாயகரையும் கும்பிட்டுக்கிட்டேன். பக்கத்தில் அன்னபூரணி அம்மா, அப்புறம் இந்த பக்கம் அங்காளம்மன், எல்லாத்தையும் ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே அங்கே இருக்க வெரைட்டி என்னன்னு பார்த்தா இவங்க 11 மணிக்கு ஹோட்டலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு வரைக்கும் இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன வெரைட்டி ஆனியன் ஊத்தாப்பம் அது இதுன்னு கல் மீன், சில்லி சிக்கனு, சிக்கன் சாப்பாடு, மட்டன் ரோல் எல்லாம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபுளாக தான் இருந்தது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை. போட்டி குழம்பு அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சரி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு தம்பிக்கிட்ட கேட்டேன். ஒரு அண்ணன் இல்லை, வெங்கடேஷ் அண்ணன் இல்லை, அதனால் அவர் தம்பி தான் இருந்தார். ஸோ சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றப்போ அதை ரெடி பண்ணேன் அப்படின்னேன். ஸோ அதை அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல், நல்லா சூப்பராக ஒரு மிளகு பெப்பர் வறுவல் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டி, ஆட்டுக்குடல் சொல்லுவோம்ல, அந்த போட்டியும் சும்மா சூப்பராக அப்படியே ஒரு பேஷனில் போட்டு அதுவும் அருமையாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி, இது வந்து இன்றைக்கி 3 ஐட்டம் ஸ்பெஷல் பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு சொன்னார். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வேறு என்ன இருக்குது கிரேவின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, அது 2 ஐட்டம் இன்றைக்கி போட்டிருக்காங்க. தலைக்கறி இதெல்லாம் வச்சுருக்காங்க, அது இன்றைக்கி போடல அப்படின்னாரு. இது வந்து மீன் குழம்புன்னு. மீன் குழம்பு வேறு இருக்குதாப்பா? ஆமாண்ணா, பக்கத்துலேயே பாருங்கள் இது ரசம், பக்கத்தில் பாருங்கள் கல் மீன் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தோன்னே இதை சொல்ல மறந்துட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே மீன் சும்மா நல்லா ஒரு பாறை மீன் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மதிய உணவுன்னாவே இந்த மீன் வச்சு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதை அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது ஆனால் சாப்பிட்டு பாருங்கன்னு அப்படி சரி கொடுப்பான்னு சொல்லி இலையை போட்டு அவங்களோட சூப்பரான அந்த ஆனியன் பச்சடி வச்சுட்டு பிரியாணி கொடுத்தாரு. பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெக் பீஸ். நம்ம எங்கே போனாலும் நம்ம வீடியோ எடுக்கிறோமோ என்னன்னு தெரியல, அந்த லெக் பீஸை கொடுத்துட்றாங்க நமக்கு சூப்பராக. நல்லா பார்க்க நல்லாவும் இருந்தது. ரைஸும் வந்து சூப்பராக நல்லா ஒரு ஜீரக சம்பா இதில் அந்த ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. ஒரு போட்டி தொக்கும் நாட்டுக்கோழி தொக்கும் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாமா பட்டீஸ்? ஓகே, இவங்க எடுத்துக்கிறேன். கையில் ஆனியன் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைய பொழுது இனிதாக அமைந்தது. பார்க்க நல்லா இருந்தது. நல்லா குவான்டிட்டி வேறு அதிகமாக இருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன். 80 ருபீஸ்ண்ணா அப்படின்னாரு. என்னப்பா காமெடி பண்ணுறியா, நான் வீடியோ எடுக்கிறனாலன்னாரு. இல்லைண்ணா இதுதான் 80 ருபீஸ்ன்னாரு. அப்படியே கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் ரசத்துக்கு வந்தாச்சு. ஓகே பட்டீஸ், அவ்வளோதான். இதுதான் ஒரு சின்ன இது. அம்மாப்பேட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். போகும்போது அண்ணன் கார்டு கொடுத்தாரு. இதுதான் அண்ணன் கார்டு, வெங்கடேஷ் சமையல் மாஸ்டர். இதுனா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட செஞ்சு தரேன்னு சொன்னார். ஓகே பட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச்.